என்னோட क्वेश्चन என்னன்னா சக்சஸ்ஃபுல்னா என்ன? செட்டில் ஆகுது அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். லைஃப் செட்டில்னா எந்த இடத்துல செட்டில் ஆவற சொல்லு. எந்த இடத்துல செட்டில் ஆவறனா இப்போ ஒன்றும் இல்லை, உன்னை வண்டி இல்லை, நல்லா காசு இல்லை. இப்போ காசு ஒன்று வீடு கட்டுற, நல்லா உன்னோட ட்ரீமை நீ ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் சக்ஸஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் அதான் உண்மை. அதுதான் இதுவே ஓகே. இப்போ ஒருத்தன் வந்து 50,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு வந்து 1 லட்ச ரூபா கடன் இருக்கும். ஒருத்தன் 20,000 சம்பாதிக்கிறான்னா அவனுக்கு 50,000 கடன் இருக்கும். ஆமாம், அவனுக்கு வந்து அந்த கடன் அடைக்கிறவங்க நீ சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு கடனே வாங்கக்கூடாது. கடன் வாங்காம ஒரு வாழ்க்கையை நீ ஓட்ட முடியாதுடா. ஓட்டலாமே. எப்படி ஓட்டடா? நல்லா புரிஞ்சுக்கோ. கல்யாணம் பண்ண போறோம்னு வச்சவன் உனக்கு கட்டி வர பொண்ணுக்கு அன்னைக்கு போய் இன்னைக்கு வேலைக்கு போனா 1000 ரூபாய் சம்பளம், அதுலதான் சோறு திங்கணும் அடுத்த நாள். அப்படி வேலைக்கு போ. இல்ல எனக்கு 1000 ரூபாய் பத்தாது அப்படின்னா வேற வேலையை தேடி தவிர கடன் வாங்க கூடாது. உன் பையனை பாதிக்காது. அந்த கல்யாணம் பண்றதுக்கே நீ கடன் வாங்கி தான் பண்ணுவேங்க, புரியுதா? அந்த கல்யாணம் பண்றதுக்கே நீ கடன் வாங்கி தான் கல்யாணத்தையே பண்ணுவ. அதுக்கு நீ கல்யாணம் பண்றது முன்னாடி காசு சொல்லுங்க. நான் இப்ப இது என்ன கேக்குறேன்னா, சேர்த்து வச்சு ஒரு கல்யாணம் வேற, அது ஓகே. உனக்கு எவ்வளவு சேர்த்து ஒரு கல்யாணம்னா எவ்வளவு? 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஒரு கல்யாணம். மேலே 3 லட்ச ரூபா 3 லட்சம் ஆகும். நகைய தங்கமே அவ்வளவு வேலைப்பா. 3 லட்சம் ஆகும். அதை பத்தி தெரியாது. 3 லட்ச ரூபா ஆகும். சரி, குத்து மதிப்பா 3 லட்ச ரூபா வச்சுக்கலாம். ஓகே, அந்த 3 லட்ச ரூபா நீ எவ்வளவு நாள்ல ரெடி பண்ணுவ? 3 லட்சம் எத்தனை ஏஜ் உங்களுக்கு இப்போ ஆகுது? உனக்கு வந்து 19 ஆகுது, எனக்கு 19, உனக்கு 18 ஆகுது. ஓகேவா? 18 கணக்கு வச்சுக்கணும். 18னா கொஞ்சம் ஒரு நடுநிலையான ஒரு இதுவாக இருக்கும். 18 கணக்கு வச்சுக்கணும். எத்தனை வருஷம் நீ வேலைக்கு போய் 3 லட்ச ரூபா ரெடி பண்ணுவ? இன்னும் 2021 வயசுல கல்யாணம் பண்ணணுமா? பண்ணணும்னு நீ வச்சிருக்கிற. நான் வந்து 23ல பண்ணணும்னு வச்சிருக்கேன். ஓகே, கேமரா தெரியுமா? இந்த மாதிரி 23ல நான் பண்றேன். 21, 20, 21, 22, 23 வயசு உள்ள 3 வருஷம். 3 வருஷத்துல ஒரு வருஷத்துல 1 லட்ச ரூபாய் கணக்கு பண்ணி 3 வருஷத்துல நீ 3 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிடுவியா? இப்ப வீட்டுல கடனே கிடையாது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கோ. Round 2. இப்போ வந்துட்டு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா மட்டும் தர மாட்டாங்க. நான் கேட்கறேன், தேவையில்லாத நீ வாங்குறதுக்கு வந்து அது சேர்க்கலாம்ல. என்ன தேவையில்லாம வாங்குற? இப்போ ஒரு கடைக்கு போற உங்க மம்மி வந்து என்ன வாங்க சோப்பு வாங்க சொல்றாங்க. நீ வந்துட்டு சோப்பு வாங்கிட்டு ஒரு பிஸ்கெட்டை பாக்குற ஆசை வந்துருச்சு. அந்த பிஸ்கெட் வாங்குற காசை நீ வச்சிருந்தா ஃபியூச்சர்ல தேவைப்படும். எப்படி நீ வந்து நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிற, ஃபியூச்சர்ல உனக்கு தேவைப்படும்னு தோணுது. அந்த பிஸ்கெட்டை இப்ப பாக்குற, நீ சாப்பிடணும் உனக்கு ஆசை இருக்கு, வாங்கி சாப்பிடாம போயிடுற, நாளைக்கு செத்து போயிடுற. அந்த பிஸ்கெட்டை சாப்பிடவே இல்லை, நீ அப்படியே செத்துட்ட. ஃபியூச்சர்ல அதை வச்சு என்ன புடுங்க போற? இப்ப அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டா மட்டும் அடுத்த நாள் என்ன உயிரோட ஆசை உனக்கு வந்துச்சு இல்ல அந்த பிஸ்கெட்டை சாப்பிடணும்னு? ஒரு உன்னோட ஆசையை நீ நிறைவேற்றல. எப்படி பார்த்தா ஒரு 5 ரூபா பிஸ்கெட்டா இருந்தாலுமே வெறும் 5 ரூபா வச்சு நீ அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு இல்ல. அப்படி பார்த்தா நான் சொல்ற பாயிண்ட் கரெக்டா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ. Round 3. Fight. ஆசை கொண்டு போடுவேடா, வேணாண்டா எனக்கு இது. நல்லா புரிஞ்சுக்கோ, வேணாண்டா. ஆசை நீ நிறைவேற்றிட்டீங்கன்னா சரி. சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும். இவன் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டேன். வாய் ஸ்லிப், டங்கு ஸ்லிப் ஆச்சு. இவர் சொல்ற மாதிரி இருக்கட்டும். ஆசைக்கு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டேன். வருங்காலத்துல உன் பையன் ஒரு நாள் அந்த பிஸ்கெட்டுக்காக ஏங்கினா நீ உன் மனசு ஏன் அது வரல விடுறான்னு நான் கேட்கறேன். இருக்கிறவரும் அந்த இது இவன் சொல்லியிருக்கோம். இருக்கும்போது யானையா இருக்கணும், இல்லாத போது எறும்பா இருக்கணும் அப்படின்னு. அதை நான் சொல்றேன். யானை பசி கரும்பு தோட்டம் தேவைப்படும். ஆனா அதே எறும்புக்கு கரும்பு சக்கரை இருந்தாலே போதும். துட்டு இருக்கப்ப யானையா இருக்கணும், சில்லற இருக்கப்ப எறும்பா இருக்கணும். இல்லையா, அது நீ சேஃப்டி பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்ல. இருக்கும்போது ஏன் அதை சேஃப்டி பண்ணி வைக்கிற? ஆனா இதுல ஒரு என்ன சீக்வன்ஸ் தெரியுமா? இருக்கும்போது தான் சேஃப்டி பண்ணி வைக்கவே முடியும். ஆமா, இல்லாத போது இல்ல. அது எப்படி சேஃப்டி பண்ணு? அது இல்லன்னா பைத்தியக்காரமா சொல்லிட்டுக்கிறா. லூஸ் குதி ப்ரோ, இந்த படத்துக்கு வந்திருக்க எல்லாம் லூஸ் குதி ப்ரோ. நான் பைத்தியமா இல்ல லைஃப் பைத்தியமா எனக்கு தெரியல.